வணக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவங்க 50 வயதுடைய சாமே தேவி. இவங்க வேலூர்ல தங்கியிருந்த நிலையில சொந்த ஊருக்கு போறதுக்காக நேற்றைய தினம் காட்பாடி ரயில் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு கோவையிலிருந்து வரக்கூடிய சென்னை இன்டர்சிட்டி விரைவு ரயில்ல புறப்படுற நேரத்துல அந்த பெண் ஏறி இருக்கிறாங்க. அவங்க மகன் அந்த ரயில்ல ஏறுறதுக்கு உதவி பண்ணிருக்கிறது நம்மளால அந்த காட்சிகள்ல பார்க்க முடியுது. அந்த பெண் ரயில் ஓடக்கூடிய ரயில்ல ஏறும்போது அந்த பெண் தவறி கீழே விழறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அதை பார்த்து அங்க இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் ஆதித்யா குமார் துரிதமா செயல்பட்டு அந்த பெண் கீழே விழாத வகையில ஓடக்கூடிய ரயில தூக்கி பிடிச்சவாறு கொஞ்ச தூரம் போயிருக்காங்க. அப்ப போகும்போது அந்த காவலரும் எதிர்பாராத விதமா அந்த ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையில சிக்கி இருந்த அந்த ரயில்ல பயணித்த பயணிகள் பார்த்திருக்கிறாங்க. உடனடியா அபாய சங்கிலியை அந்த ரயில்ல பயணிச்ச பயணிகள் இழுத்ததுனால அந்த ரயில நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தினால அந்த நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையில சிக்கின ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் ஆதித்யா குமாருக்கும் லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. அதே போல அந்த ரயில்ல ஏற முயற்சி கீழே விழப்போன அந்த பெண்ணுக்கும் லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நேற்று நடந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது பார்த்தோம்னா அந்த காவலரும் சரி அந்த பெண்ணும் நல்ல நிலையில இருக்கிறதா ரயில்வே பாதுகாப்பு காவலர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறாங்க. நன்றி பிரபாகரன், உங்களுடைய விவரங்களுக்கு.